இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நம்ம ப்ளூ வேலண்டைன்னு 2010 வெளிவந்த ஒரு அருமையான படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் எதை பேசுதுன்னு பார்த்தோன்னா, நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. எப்படிடா அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த காதல், ஏன் அது நாட்கள் போக போக அது ஒரு கட்டத்தில் அப்படியே காணா போயிருதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கான விடை இந்த படத்தில் நமக்கு கிடைக்குங்க. படத்துக்கான பில்டப் வார்த்தைகள்லாம் நம்ம ஷார்ட்டாகவே வச்சுக்கிட்டு நம்ம படத்துக்குள்ளே நேரடியாக போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இவர் வீட்டில் இவரோட பொண்ணு ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி காணா போயிட்டாங்க. அதுக்குன்னு அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து ஒன்றா தேடுறாங்க. அங்கங்க நம்மளோட நம்மளோட அப்பாக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னதான் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு கிரிஸ்ஸுன்னு சிகரெட்டு புகையெல்லாம் அப்படியே ஊதி தள்ளுனாலும், தான் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறத மனசை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு தூரமாக போய் சிகரெட்டு பிடிக்கிற அப்பாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனா இங்க இவன் என்னன்னா, ஒரு பொம்பள புள்ளைக்கு தகப்பனா இருந்துகிட்டு, எப்ப பார்த்தாலும் சிகரெட்ட ஊதிக்கிட்டே தாங்க இருக்கான். ஈவன் தோ அவன் பொண்ணு பக்கத்துல இருந்தா கூட, தான் பொண்ண பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம, தான் பொண்ண கொஞ்சுறப்ப கூட சிகரெட்ட ஊதிக்கிட்டே தாங்க பண்ணுறாப்ல. இவனோட பேரு டீனுங்க. பொண்டாட்டிக்காரி பேரு பார்த்தீங்கன்னா சிண்டி. புருஷன்காரன் பெருசா வேலை கீழைன்னு சுத்துறதெல்லாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் வீட்ல தான் இருக்காரு. தான் பொண்டாட்டி பொண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயே அவைலபிளா சும்மா இருக்காப்ல. பொண்டாட்டிக்காரி சிண்டி இவங்க வீட்டு பக்கத்துலேயே அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் நர்ஸு வேலை பார்க்குறாங்க. பொதுவாகவே கல்யாணம்ன்ற கமிட்மெண்ட்டு எப்படி வேலை செய்யும்? அதாவது இந்த மேரேஜ் டைனாமிக்ஸுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம், புள்ள பெற்றுக்கிறது பொண்டாட்டி லட்சணம்னு. எப்படின்னா அந்த புருஷங்காரன் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு களைப்பாக வீட்டுக்கு வர்றவனை, பொண்டாட்டின்றவ வேலைக்கு போய் களைப்பாக வீட்டுக்கு வர்ற புருஷனுக்கு பதிலுக்கு இவ செக்ஸுன்றதை கொடுத்து புருஷனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இதை கொடுப்பாங்க இல்லையா? அதாவது நான் இதை கொடுக்குறேன், பதிலுக்கு நீ இதை கொடு அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் தானே நம்மளோட இந்த மேரேஜ் டைனாமிக்ஸ்லாம் வேலை செய்யுது இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும் புருஷங்காரன் டீனு இது பெருசாக அந்த இந்த அது என்ன சொல்கிறது, வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருக்காப்புல. ஆனால் பொண்டாட்டிக்காரி சிண்டி இவ வேலைக்கு போய் அவள் சம்பளத்தில் தான் இப்போ இவங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு பொண்டாட்டி தான் புருஷனை பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. டீனை எப்போ பார்த்தாலும் சிண்டியை ரொமான்ஸாக அப்படியே ஆசையாக பேசினாலும், எப்போ வந்து பேசினாலும் அப்போ சிண்டி அப்படியே ஒரு மாதிரி முகத்தை அப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கா. இது கடைசியாக எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலைங்க. அங்கே இந்த படமும் இனிமேல் அப்படியே ஒரு மாதிரி பேரலெல்லாம் போகுது. எப்படின்னா இவங்க அந்த ஆரம்ப கட்டத்தில் காதலிச்ச அந்த ஃபேஸையும் அப்படியே அந்த பட்டாம்பூச்சி ஃபேஸையும் கூடவே இப்போ இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆரம்ப கட்ட காதல் கிட்டத்தட்ட எண்டிங் ஃபேஸுக்கு எப்படி போகுதுன்றதையும் அப்படியே படத்தில் அப்படியே பேரலாக மாற்றி மாற்றி காட்டுறாங்க. அங்கே டீனுங்க ஆள் பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்காருன்னு? பார்க்கவே ஹீரோ மாதிரி பயங்கர சார்மிங்காக அழகாக இருந்திருக்காங்களாங்க. இவனுக்கு இந்த இந்த குட்டி கிட்டார் மாதிரி இருக்க, இது பேர் என்னன்னு கூட தெரியல, குட்டி கிட்டார்னே நம்ம வச்சுப்போம். ஆள் போர் அடிக்கிறப்ப இதை நல்லா வாசிப்பாங்க. ஆள் நல்ல ஒரு மியூசிக்கில் ஆர்வம் காட்டுறவனாக தான் இருந்திருக்காப்புல. ஆள் என்னன்னா அந்த மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ்னு வேலையில் இருந்திருக்காங்க. மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், அவங்களாவே வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஜாமான் சட்டை எல்லாத்தையும் வேனில் ஏற்றி நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போய் அந்த வீட்டில் ஜாமான் சட்டை எல்லாம் இடம் மாற்றம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வேலை. அதைத்தான் நம்ம ஆள் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே உள்ள வேலை ஆட்களோட இவனுக்கு நல்ல பழக்கங்க. அவங்க என்னதான் கருப்பினத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆள் இந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சரிக்கு சமமாக தான் அவங்கள மதித்து சகஜமாக பேசுகிறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்குங்க. என்னன்னு பார்த்தோன்னா டீன் அவங்கெல்லாம் வயசில் மூத்தவங்களாக இருக்கான்றதால அவங்கள்ட்டெல்லாம் கேட்பான். எப்படின்னா, ஏன்யா யோ நீங்கள்லாம் எப்படியா இந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்க, இவர் எப்பா அதெல்லாம் நான் வந்த மலை போனா மயிருன்ற மாதிரி தான் நான் பாட்டுக்கு போய் பட்டுன்னு மனசில் பட்டதை தைரியமாக பேசி விடுவேன்ப்பான்றாரு. அப்போ டீனு ஒரு சில உண்மைகளை சொல்கிறாங்க. என்னென்னா, காதலில் பொண்ணுங்களை விட ஆண்கள் தான் உண்மையாக காதலிக்கிறாங்க. எப்படின்னா பசங்க ஒரு பொண்ணை பார்த்தா அப்போ நமக்கான ஆள் இவதான்னு ஒரு ஸ்பார்க் வரும்ல, அவ்வளோதான் ஒரு பையனுக்கு தேவைப்படும். ஒரு பொண்ணை காதலிக்க தேவைப்படுறது. ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் அந்த இளமை பருவத்தை, அதுவும் குறிப்பாக அந்த 20 to 30 வயசை இதை ஒரு கரன்சி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக, எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு வச்சு இன்டர்வியூ செலெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதாவது 30 பசங்களில் அது மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா 30 பசங்கள்லேருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு பையனை தேர்ந்தெடுப்பாங்களாம்.
எப்படின்னா, இவனுக்கு வேலை இருக்கா? இவனுக்கு அழகா இருக்கானா? சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கானா? நல்ல கேரிங்கா இருக்கானா? வீட்ல மாமியாக்காரிலாம் எப்படி இருக்கா? நாத்தியா எப்படி இருக்கா? இந்த மாதிரியான இந்த சொல்றது எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கானா? ஃபினான்சியலி பேக்கப்ப்பா இருக்கானா? இந்த மாதிரியான எல்லாத்தையும் வச்சு தான் கடைசியா சூஸ் பண்ணி எப்படின்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் மாரி அதுலயாவது 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல அவங்க ஏகப்பட்ட ஆப்ஷன வச்சு ஒரு ஆப்ஷன வச்சுக்கிட்டு தான் அதுல ஒண்ணு சூஸ் பண்ணிப்பாங்க. அதுலயும் சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த ஆப்ஷன அப்படியே மொத்தமா க்ளோஸ் பண்ணிறாம, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அப்படியே அதெல்லாம் ஃப்ரெண்டுன்ற பேர்ல ஒரு பேக்கப் ஆப்ஷன் மாதிரி வச்சுப்பாங்க. இவங்க சூஸ் பண்ண ஆப்ஷன் எப்ப சரியில்லன்னு தோணுதோ, அப்போ உங்கள கட் பண்ணி விட்டுட்டு, அந்த பேக்கப் ஆப்ஷனுக்கு அவைலபிலிட்டி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிதான் இந்த இப்போதைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? அதத்தான் இங்க சொல்றாப்லங்க டீனு. அதுல அப்படியே என்னோட பங்குக்கு நானும் கொஞ்சம் சேர்த்து, என்னோட டச்சையும் தான் சேர்த்து அப்படியே ஒரு கலவையா உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ அங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. அங்க பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்ப, இவங்க வளர்த்த நாய்ங்க, அது அங்க வரப்போற கார்லயே அடிபட்டு ரோட்லயே செத்து கிடக்க, அத பார்த்துப்புட்டு அதே சமயம் இவங்க பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்ஷன் நடக்கவும், இவ அங்க போயி லேட்டா போயி, அங்க போயி ஒண்ணு சேர்ந்து அங்க புருஷன்காரன் தான் பொண்ணுக்கு துணையா ப என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல. அவன்ட்ட போய் இத சொல்லவும் அவனுக்கு அவ்ளோ கோவங்க. "ஏன்டி வேலைக்கு போயி கேட்ட ஒழுங்கா சாத்திட்டு லாக் பண்ணிட்டு போன்னு எத்தன தடவ உன்ட்ட சொல்லியிருக்கேன்னு" அங்கேயே கத்துறாப்புல. அடுத்ததா டீனு தான் பொண்ணுகிட்ட என்ன பண்றாப்புலன்னா, தான் பொண்ண இந்த இந்த செத்துப்போன நாய் தகவலெல்லாம் அப்படியே சொல்லாம, "அம்மா நம்ம நாய் சினிமால நடிக்க போயிட்டுமான்னு" ஆளு ஒரு பொய்ய சொல்லிப்புட்டு, நேக்கா பொண்ணுக்காரிய மட்டும் அழகா தாத்தா வீட்டுக்கு கிளப்பி விட்டுடுறாரு. இவங்க இப்ப இறந்து போன நாய, இவங்க வீட்டு அதாவது தோட்டத்திலேயே ஐயனார் சாமி மாதிரி, அத இவங்க வீட்டு கார்டன்லேயே புதைச்சு வச்சுடுறாங்க. இறந்து போன நாய்க்கும், இவங்க குடும்பத்துக்கும் நெறைய அழகழகான நினைவுகள்லாம் கூட இப்போ இருந்திருக்கு போல இருக்குங்க. இப்போ அந்த நாயோட சேர்ந்து அந்த அந்த நினைவுகளும் செத்து போச்சுன்ற மாதிரி, ஆளால தாங்கிக்கவே முடியாம டீனு அப்படியே கதறி அழுகுறாங்க. கண்ணுலேருந்து அப்படியே தார தாரையா ஊத்துது. ஆனா சிண்டி அவ பின்னாடி அப்படியே நல்லா குத்துக்கல்லு மாதிரி கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர கூட வரலங்க. டீனு இவன் என்னதான் வேலை வெட்டிக்கு போகாத ஆண்மகனா இருந்தாலும், அங்க இந்த சீன வச்சே டீனுக்கு தான் பொண்ணுக்கு மேல அதிக அக்கறை உடையவனாகவும், பாசக்காரனாகவும் இருக்கான்றத படத்தோட டைரக்டரு, படம் பார்க்குற நமக்கு அப்படியே சொல்லாம ஒரு சீன்லயே சொல்லிட்டாப்புலங்க. அடுத்ததா டீனு சரி அதான் பொண்ணு தாத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டோமே, வீட்ல புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த புள்ளையோட தொந்தரவு இல்லாம இவங்க நல்லா ஜாலியா தாம்பத்திய உறவுல ஈடுபடலான்ட்டு, ஜாலியா அப்படியே உள்ளுக்குள்ள டீனுக்கு அவ்வளோ குஷிங்க. டீனுக்கு மட்டும் தாங்க இந்த ஆசையெல்லாம் இருக்குது. பொண்டாட்டிக்கு பெருசா அதில செக்ஸ் கிஸ்ல நாட்டமே இல்ல. அதில ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறா. அப்படியும் டீன் பார்த்தீங்கன்னா, ஆளு ஒரு ஹோட்டல்ல ரூமே புக் பண்ணிட்டாங்க. அப்படியே புக் பண்ணிக்கிட்டு அதே சமயம் தன் பொண்டாட்டிகிட்ட ப்ளீஸ்டி ப்ளீஸ்டின்னு கெஞ்சிக்கிட்டே கிடக்குறான். அவள எப்படியோ வலுக்கட்டாயமா கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வச்சு, பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய்க்கிட்டு இருக்காங்கல்லங்க. இப்போ படம் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு ஃப்ளாஷ்பேக் மாரி போகுது. அங்க இந்த தாத்தா இவரோட துணைவி பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்களாங்க. அதுக்குன்னு இவர் பெத்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, வயசான காலத்தில் இவர் இறந்து போன பொண்டாட்டியோட ஒன்றா வாழ்ந்த அந்த வீட்டை அப்படியே மொத்தமாக காலி பண்ணிவிட்டு இவரை மட்டும் முதியோர் இல்லத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டான். அதை நம்ம டீனு தாங்க அவரை குடிமாற்றி விடுறான். ஆள் ஜாமான்சட்டை மட்டும் இறக்கி வச்சுக்கிட்டு போகாமல் அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வீடு பூரா அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துவிட்டு, தாத்தா பாவங்க பொண்டாட்டியை இறந்து போய் இப்படி அவரோட அதை அப்படியே மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி வேறு இடத்துக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவர்கிட்ட நம்ம டீனு தாங்க நல்லா அக்கறையாக பேசுகிறான். ஏய் தாத்தா, இது உன் பொண்டாட்டியாயா? நல்லா ராணி கணக்காக அழகாக தான் இருந்திருக்காயோ, நீ வேற லெவலில் வாழ்ந்திருப்ப போல் இருக்கு. அது இதுன்னு அவர்கிட்ட நல்லா ஆறுதலாக ஒரு புல்ல மாதிரி பேசிவிட்டு, நானும் இங்கே இங்கே இந்த பக்கத்தில் தான் இருக்கேன், உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன்னுட்டு அவர்கிட்ட அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாப்புல. டீனு வேலை பண்ண அழகாக பார்த்துவிட்டு இவன் முதலாளி மனசு அப்படியே குளிர்ந்து போச்சுங்க. ஆள் சம்பள பணத்தை அள்ளி அள்ளி தெளிக்க, இவனோட நண்பர்களோட மனசுலையும் படம் பார்க்குற நம்மளோட மனசுலையும் ஆள் நல்லா இடம் பிடிச்சிட்டாங்க. இதை வச்சு இங்கிட்டு சிண்டியை காட்டுறாங்க. அங்கே காலேஜ் படிக்கையிலேயே இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கூட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. லவ்வோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. வீரியம்னா எப்படின்னா செக்ஸு கிக்ஸுன்னு இருந்திருந்திருக்கா அப்போவே. அங்கே அந்த பையங்க, இதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. சொல்கிறதுக்கு முன்ன சென்சார் போர்டே போட்டுடுறேன். ஏன்னா ஒரு மாதிரி செக்ஸுவல் வார்த்தைகளெல்லாம் வரப்போகுது. என்னென்னா செக்ஸு வச்சுக்கலையே அந்த விந்து வர்றப்ப
அந்த ஆண் உறுப்பை வெளில எடுக்காமல் வேணும்னே உள்ளே வச்சு விந்த அவளுக்குள்ளே உள்ளே வச்சு செலுத்திவிட்டான். அவளுக்கு இது சரியான கோவங்க. அந்த பையன் வேணுக்குன்னே தாங்க பண்ணியிருந்திருக்கான். எப்படின்னா, படிக்கலாம் வேணாம், நீ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு வீட்டில் கடை அப்படின்ற மாதிரியே வேணுக்குன்னு தாங்க பண்ணியிருந்திருக்கான். அவன் அதுக்குன்னு அவன்கிட்ட அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. அவ்வளோ கோவம், அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டா. அவனும் வந்து வந்து சண்டை போடுறான், இதுக்காக நீ பேசாமல் இருப்பியா அது இதுன்னு. அதே சமயம் இங்கிட்டுங்க டீனு பைய அவன் ஆள் வேலைக்கு போனபடியே அந்த தாத்தாவையும் அப்பப்போ ஒரு எட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகிறதுமா தான் இருந்துகிட்டு இருந்திருக்கான். அங்கே தாங்க ஆள் மொத சிண்டியை பார்த்துருக்கான். அவள் பாட்டி இங்கே இந்த தாத்தாவோட ரூமுக்கு எய்த்தாப்பில் தான் இருக்குது. டீனை அவளை பார்த்துவிட்டு, ஏங்க நான் ஒன்றும் இந்த வீட்டில் திருடலாம் இல்லை, இங்கே இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த தாத்தா, இவருக்கு நான் அந்த மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வேலை பார்க்குறேன், உள்ளே நான் எதையும் திருடலை, இல்லை நானே சம்பாதிக்கிறேன், நான் சம்பாரித்த பணத்தில் உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணையும் வெளில டேட்டிங்லாம் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அவளுக்கு முகமெல்லாம் அப்படியே வைக்கோங்க. அருமையான பிக்கப் லைனை போட்டு டீன் அவளை பிக்கப் பண்ணிவிட்டான். பண்ணல இருந்தாலும் அழகாக பேசிட்டான். தன்னோட கம்பெனி விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு, என்கிட்ட ஃபோன் இல்லைம்மா, கம்பெனி ஃபோனு தான், என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னு அப்படியே நம்பரை மட்டும் கொடுத்துவிட்டு ஆளை கிளம்பிட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போக அவளுக்கு அங்கேருந்து ஃபோனே வரல. கம்பெனியில் இருக்கவங்கள்ட்ட அப்பப்போ போய் கேட்டுக்கிறான், ஐயோ இன்றைக்கி கால் வந்துச்சாயான்னு. அவங்க டெய்லி இல்லைன்னு சொல்ல இது அவனுக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குதுங்க. ஃப்ரெண்டு என்னன்னா அவள்கிட்ட எங்கே பார்த்தியோ அங்கேயே போய் நேர்லேயே போய் பார்த்து பேசுகிறான்றாரு. இவனும் அங்கே போனான். அங்கே தாத்தாவோட ரூமில் அந்த தாத்தாவையே காணுங்க. தாத்தா இறந்துவிட்டார் போல் இருக்கு. பொண்டாட்டியை பிரிஞ்சு நான் மட்டும் எதுக்கு தனியாக வாழணுன்னு அவரும் இப்போ இறந்து கூடவே போயிட்டார் போல் இருக்குங்க. டீனு 8th ரூமில் இருக்க பாட்டிட்ட அன்றைக்கி வந்தாலே, அவள் யார், அவள் என்ன ஏதுன்னு அவளை பற்றி சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுவிட்டு, நான் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். திரும்ப இவன் பஸ்ஸில் போக அங்கே அவள் பஸ்ஸில் இருக்கவும் இவன் போய் அவள்கிட்ட பேச்ச போடுறாங்க. அங்கே அவள்கிட்ட நல்லா அருமையாக வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அவளுக்கு இவன் பேசுகிறதெல்லாம் பிடிச்சி போச்சு. இவ பாட்டியை பார்க்க போகாமல் இவன் கூட வெளில டேட்டிங்கே போயிட்டா. அங்கே ரோட்லேயே நம்ம டீனு இவனோட குட்டி கிட்டாரில் வாசிக்க அவள் அதுக்கு ஆடன்னு ஒரே கூத்தாக இருக்குது. சிண்டிக்கு டீனை நல்லா பிடிச்சி போச்சுங்க. அப்புறம் காதல் பிக்கப் ஆனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க, டீனோடையும் இப்போ செக்ஸ் வச்சுப்பா. அடுத்ததாக இப்போ இவன் நாட்கள் போக போக இவளுக்கு இந்த மாதத்துக்கான பீரியட்ஸே வரலையான்னு தெரிய வரவும் சிண்டி போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சிண்டிக்கு 2 கோடு வந்துருச்சு. சிண்டி அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போச்சுங்க. ஆள் நேராக டீனை போய் பார்த்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னென்சி காரணம் வந்து குழந்தைக்கு நீ வந்து அப்பா இல்லை, அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா. அவன்கிட்ட சொல்லிவிட்றா. சிண்டிக்கு மேல் படிப்பு படிக்கணுன்றதுக்காக நர்ஸு படிக்கணுன்னு ஆசைங்க. ஸோ குழந்தை வேணான்னு கருவை கலைக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அங்கங்க இவ முன்ன எத்தனை பேரோட இன்டர்கோர்ஸ் வச்சுருக்கீங்க அது இதுன்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும். இவன் ஒரு நல்லா யோசிச்சுவிட்டு ஒரு தோராயமாக 25 அப்படின்றா. நீங்கள் இதுக்கு ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க. இது அவங்க கல்ச்சரில் செக்ஸ் வச்சுக்கிறது வந்து தப்பான விஷயம்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம ஒன்றும் சிண்டியை வந்து தப்பான பொண்ணுன்னெலாம் நினைக்க வேணாம். அப்புறம் இப்போது டாக்டருங்க, நானும் இந்த அபாஷன்னு இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தில் தான் தெரியுது, அப்படியே அந்த காட்டுவாங்க, அப்படியே நேரில் காட்டுவாங்க. எப்படின்னா டாக்டர் அப்படியே கையை அந்த யூரித்ராக்குள்ளே விட்டு அப்படியே குழந்தை கருவோடு அப்படியே எடுக்கிறது அப்படியே பார்க்க சிண்டிக்கு இது வலி உயிரை போகுதுங்க. இந்த டாக்டரு இவன் பண்ணுறதை விட இவளுக்கு மனசுக்குள்ளே அந்த கருவை கலைக்கிறத நினச்சி குற்ற உணர்ச்சி, அந்த வழி இதை விடவும் பல மடங்காக இருக்குது. சிண்டி டாக்டரை போதும் ஆப்ரேஷனை நிறுத்துங்கன்னுட்டு வெளில வந்து டீனை கட்டி பிடிச்சி அழுகிறா. டீனும் கொஞ்சம் அப்புறம் நல்லா யோசிச்சுட்டு, குழந்தைய கலைக்கலாம் வேணாம், நம்மளே வளர்க்கலான்னு, குழந்தைக்கு நானே அப்பனாக இருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழலான்னு சொல்ல அவளுக்கு இப்போ தாங்க அப்படியே பெருமூச்சு விட்டாப்பில் இருக்குது. அடுத்ததா அப்புறம் இந்த குழந்தை இந்த உருவானதுக்கு காரணமான அப்பனுக்கு சிண்டியோட முன்னாள் காதலன் இந்த பயலுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துருச்சு. அவனுக்கு செக்க கோவங்க. ஆள் டீனை வேலை பார்க்குற இடத்துக்கே போய் யாரா டீனு அப்படின்ட்டு இவனும் நான் தாண்டா டீனு அப்படின்னு அடி போட்டு பொழக்கிறாங்க. சரியான அடி, அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் பேர்ந்து போகிற அளவுக்கு அடிச்சு விட்டு போயிட்டுருக்கான். இதுக்கு இப்போ சிண்டி பதிலுக்கு அவன் என்னன்னா தனக்காக அடி வாங்கின டீனை வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட இன்வைட் பண்ணி அங்கே அப்பா அம்மாக்கெல்லாம் இவன் தான் நான் கட்டிக்க போகிறவன் அப்படின்னு அறிமுகம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவனை கல்யாணமே பண்ணிவிட்டாங்க.
அப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டு ஒன்றா ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக டீனுங்க இது இவன் யாரோ பெத்த பொண்ணுக்கு இவன் அப்பனா இருக்கோமே அன்ற அந்த ஒரு குரூர புத்தி எல்லாமே இல்லை. எப்படின்னா ஆள் இவளை தான் பொண்ணாக தான் நினச்சி நல்லா பாசத்தோடு வளர்த்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னே தெரில, அந்த அளவுக்கு பாசத்தோடு வளர்த்துருக்கான். இப்போது இங்கே ப்ரெசண்ட்டில் தாம்பத்திய உறவில் ஈடுபடலான்னு டீனு தான் பொண்டாட்டிய சிண்டியை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போகிறாப்புல. சரி, ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டு போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு சிண்டி மட்டும் தனியாக சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போக அங்கே சிண்டியோட முன்னாள் காதலனை இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்குறாங்க. அங்கே இவள்கிட்ட அவன் நல்லா பேச்ச போடுறான், என்ன ஏதுன்னு. இவளும் சொல்கிறா, எல்லா கதையும் சொல்கிறா. கேட்குறான், என்னென்னா கல்யாணம் ஆச்சு, எப்படி புருஷன் நல்லா பார்த்துக்கிறானா அப்படி இப்படின்னு அது இதுன்னு அவனும் ட்ரை பண்ணுற மாதிரி பேச, அவளும் இவ தான் இந்த குழந்தைக்கு உண்மையான அப்பன்றதால இவன்கிட்ட கொஞ்சம் சிரித்து தாங்க பேசுகிறா. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளில வந்துவிட்டு காரில் போகையிலே அப்படியே மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர்றா. டீனு கேட்குறாப்புல, என்னம்மா சேதின்னு. அவளும் சொல்கிறாங்க, நான் யாரை பார்த்தேன்னு சொன்னேன்னா நீ நம்பவே மாட்ட அப்படின்னு. அவனும், ஏய் இவனாடி ரமேஷ், இல்லை உன்னோட படித்த இந்த பாபு அது இதுன்னு இவனை கெஸ் பண்ணுற மாதிரியே கேட்குறான். அது இதுன்னு இவ முன்னாள் காதலன் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே ஆள் அங்கே ஏன் அங்கேன்னு சொல்லலை, ஏன் அங்கேயே சொல்லலை அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ அவங்க டீனுக்கும் அந்த பயலுக்கும் பாஸ்டில் சண்டை வந்து அடிச்சுட்டு வேற போயிருந்துருப்பான்ல, அதுக்குன்னு இப்போ டீனை சமாதானப்படுத்துகிற மாதிரி. எப்படின்னா, டேய் அவனை பார்த்தேன், பார்க்கவே குண்டா கேவலமாக ஆள் ஒரு லூசர் மாதிரி இருந்தான்டா அப்படின்னு பச்சையாக போய் சொல்கிறா. அவனும் முழிக்கிறான், எதுக்கடி இப்போ சம்மந்தமே இல்லாமல் குண்டா இருக்கான், அவன் குண்டா இருந்தா எனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி அது இதுன்னு நோண்டி துருவுறான். இவன் வண்டி ஓரமாக நிறுத்திவிட்டு உச்சா போகிறேன்ட்டு திரும்ப ஒரு பொய் சொல்லிவிட்டு அழுகுறாங்க. போயிட்டு அங்கே மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு வந்தவன் இன்னும் அதே மாதிரி அழகாக தான் இருக்கான். ஆனால் தான் புருஷன் இப்போ டீனு தான், இவன் தான் இப்போ பார்க்க கேவலமாக சொட்டையங்கிட்டையுமே ஆயிட்டான்றதை நினச்சி இவ கூடவே இவன்கிட்ட பேசினாலே எப்போவுமே சண்டை தான் வருதுன்றதை நினச்சி இந்த வேதனையை யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாமல் அப்படியே குமுறி அழுகுறாங்க. அடுத்ததாக இவங்க ஒரு வழியாக அந்த ரூமுக்கே வந்துட்டாங்க. கடைசியாக ரூமு நல்லா ஹை கிளாஸ் ரூமுங்க, பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அப்படியே பெட்டெல்லாம் கூட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்றுற மாதிரி அப்படியே இருக்குது. வர்றப்பவே அவங்க சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, வந்ததும் வராதுமா சரக்கை போட்டுக்கிட்டு அப்படியே டீன் அவ கூட சேர்ந்து இந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கான அந்த முனைப்போடு இருக்காப்புல. ஆனால் பொண்டாட்டிக்காரிக்கு அந்த முனைப்பை காட்ட மாட்டேங்கிறாங்க. இது எப்படி போகுதுன்னா, கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னா, ரோட்டில் போகிற வர யாரையோ அதுவும் விருப்பமே இல்லாத பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ணுற மாதிரி டீனுக்கு ஃபீல் ஆகுதுங்க. அதுக்குன்னு டீனு தான் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறாப்புல, ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்குடி என்கிட்ட இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. அவளுக்கு புருஷன் மேலே இருந்த அந்த ஈர்ப்பெல்லாம் இப்போ சுத்தமாக இல்லைங்க. ஏன்னு தெரியுதா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, பொண்ணுங்க தங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல ஆப்ஷன்லேருந்து ஒருத்தனை சூஸ் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தாங்க இங்கேயும் சிண்டி டீனை தான் ஒரு ஆப்ஷனாக, இவன் தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் நினச்சி இவனை அப்போ சூஸ் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் நாட்கள் போக போக டீனு ஃபினான்ஷியலாகவும் பெருசாக சோபிக்கலை, ஆள் பார்க்கையும் சொட்டையும் வேற ஆகிட்டான் இல்லையா. இப்போ இவளுக்கு எங்கே நம்ம வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணதில் தப்பு பண்ணிட்டோமேன்னு இவ எடுத்த டிசிஷன் மேலேயே இவளுக்கே கோபம், அதாவது தான் மேலேயே கோவம் செல்ஃப் ஹேட்ரட் மாதிரி ஃபார்ம் ஆகி கல்யாணம் பண்ண அந்த டீனு மேலேயும் இந்த கோவத்தை எப்படி காட்டுறான்னா, செக்ஸுன்னு எதையும் நாட்டம் காட்டாமல் செக்ஸை ஒரு டூல் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணி டீனுக்கு ஒரு எமோஷ்னல் அப்யூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்காங்க. இதுக்கு கோவப்பட்டு டீனு அவளை அடிச்சுட்டான்னு வைங்க, அதை ஒரு காரணமாக வச்சு டீன் டிவோர்ஸ் வாங்கிடலான்னு ஆள் பார்த்துருந்துருக்கா. இது நம்ம டீனுக்கும் புரிஞ்சு போச்சுங்க. ஆனால் இவன் அவளை அடிக்காமல் தான் பேசுகிறான். ஆனால் ஆள் கொஞ்சம் போதையில் இருக்கிறதால கோவத்திலே நியாயத்தை எப்படி பேசணுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி கத்தி பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு கிடக்கிறான். இப்போ விடிஞ்சதும் அவள் என்னென்னா டீனுகிட்ட எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி ஓடி போயிட்டா. டீனுக்கு சரியான கோவங்க. ஆள் நல்லா ஃபுல்லாக குடிச்சுவிட்டு அவள் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிட்டு ஆள் போதையிலே அவள்கிட்ட பேசுகிறாப்புல. அவள் என்னென்னா டீனு பேசுகிறதுக்கெல்லாம் இவன் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறான்ற மாதிரியே, இவனை ஒரு வில்லனாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியும், தன்னை ஒரு விக்டிம் மாதிரியும் காட்டிக்கிறாங்க. டீனு பயலும் இவனும் இது புரியாமல் அவனும் பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டான். அப்போ டீனு அதுலேயும் இந்த டாக்டர் பையன் சிண்டிக்கு நூல் விட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதுக்குன்னு அந்த டீன்
டீனு அவரை நல்லா ஒரு மூஞ்ச காட்டி ஒரு குத்து விட்டுவிட்டாங்க. பதிலுக்கு சிண்டி கோவத்தில் கிடந்துக்கிட்டு டீனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. டாக்டர் சிண்டியை வேலை விட்டே தூக்கிட்டாப்புல. டீனையும் இருடி உன்னை கம்பி என்ன வைக்கிறேன்னு ஹாஸ்பிட்டலை விட்டு மிரட்டி அனுப்பி விட்டுட்டாரு. இங்கே அவ்வளோதாங்க. இவ கடைசியாக அந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்துட்டா. டிவோர்ஸ் தான் வேணும்னுறான். இவளுக்கு இதான் வேணும் இல்லையா, அதுக்குத்தான் டீனோட பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. கோவப்படு என்னை அடி, பிரச்சனை பண்ணு. இவனும் இப்போ டீனு இப்போ இந்த பிரச்சனையை பண்ணதால் இதை ஒரு காரணமாக காட்டி டிவோர்ஸ் தான் ஒத்த காலில் நிற்கிறாங்க. இவனும் விரிச்ச வலையில் அவள்கிட்ட சண்டை போட்டு பெரிய ட்ராமாவே பண்ணிவிட்டான் இல்லையா. அங்கே வீட்டிலையே டீன்ட்ட எவ்வளவோ கெஞ்சி, இனி இப்படி பண்ண மாட்டேன், பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி பாருமா, அது இதுன்னு கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணிடலான்னு பார்க்குறாப்புல. அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. ஆள் அப்படியே மனசு உடஞ்சி அங்கேருந்து வீட்டை விட்டு வெளில போக, அங்கே அவள் புள்ளங்க ஓடி வந்து டீனட்ட அப்பான்னு அப்படியே தாவி அப்படியே பாசு கொஞ்சி தொலாவுது. அங்கே ஏம்மா நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். 3ன்னு சொன்னதும் நீ அம்மாட்ட ஓடி போகணும் சரியான்ட்டு 1 2 3ன்ட்டு அப்படி சொல்ல அப்படியே புள்ள அவள்கிட்டேருந்து பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே போயிடுதுங்க. இவளும் ஏதோ ராட்சசன்கிட்டேருந்து புள்ளைய அப்படியே மீட்டு எடுக்கிற மாதிரி அப்படியே புள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போக, அங்கே டீனு கடைசியாக சோகத்தோட அந்த ரோட்லேயே நடந்து போக, அங்கே ஊர் மக்கள் அவங்க எல்லாம் வெடிச்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. டீனு மட்டும் சோகத்தோட அந்த ரோட்டில் அப்படியே மனசு உடஞ்சி போகிறத இந்த படம் முடியறத காட்டுறாங்க. அங்கே இந்த படம் முடியுது.